ஓம் நம சிவாய. இத்தகைய 28 கோடி நரகங்களிலும் ஒவ்வொன்றும் ஐந்து பிரதான ஸ்தானங்களாக ரௌரவம் முதல் அர்வீசரம் இறுதியாக முக்கிய ஸ்தானங்கள் 140 கோடி. இந்த நரகங்களிலே பாவிகள் பதைப்பதைப்பார்கள். அவரவர்கள் கர்மநாசமடையும் வரையில் நானாவித உபாதைகளை அனுபவிப்பதில் மனம் சகியாமல் இங்கும் அங்கும் ஓடி அலைவார்கள். அவர்கள் கர்மத்திற்கு ஏற்ப யமதூதர்கள் அவர்களது கால் கைகளை உறுதியாக பிடித்து கொண்டு பழுக்க காய்ச்சிய இரும்பு சங்கிலிகளில் கட்டி பெருமரத்தின் உயர்ந்த கிளைகளில் தூக்கி முழு பலத்துடன் ஊசலாட்டுவதால் அவர்கள் 10 காத தூரத்திற்கும் குறையாமல் ஒவ்வொரு புறமும் போயும் திரும்பியும் மூர்ச்சை அடைவார்கள். இதுவுமன்றி இரும்பு பாறைகளை அவர்களுடைய கால் கைகளில் கட்டி சுமக்கச் செய்வார்கள். அப்போது அடிக்கடி தாங்கள் செய்த பாவ செயல்களை எண்ணி பரிதவிப்பார்கள். எரிந்து கொண்டிருக்கும் அங்குசத்தாலும் இரும்பு தண்டங்களாலும் உடல் முழுவதும் நறுக்குவார்கள். பிறகு நெருப்பு போல சுடும்படியான ஒரு வகை பொடியை தேகத்தில் பூசுவார்கள். அதனால் பின்ன தேகம் அடைவார்கள். மீண்டும் அப்பாவிகளின் அவயங்களை தனித்தனியாக கொய்து காய்ச்சியுள்ள இரும்பு கடாரங்களில் புரட்டுவார்கள். மல கூபங்களிலும் கிருமி கூபங்களிலும் மேதை கிணற்றிலும் உதிரவாவிகளிலும் பாவிகளை வீழ்த்துவார்கள். அங்கிருக்கும் கூர்மையான வாயினையுடைய கிருமிகளும் இரும்பு துண்டங்களையுடைய காகங்களும் அவர்களை புசிக்கும். நாய்கள், ஓநாய்கள், புலிகள், பயங்கரமான சிங்கம் முதலிய மிருகங்கள் பலவிதமாக கடித்து துன்புறுத்தும். பிறகு அங்கார ராசி என்னும் நரகத்தில் அவர்களை மீன் போல சமைப்பார்கள். செக்கில் எண்ணெய் ஆட்டுவது போல சக்கிரகம் என்னும் நரகத்தில் இவர்களை போட்டு திருப்பி உருண்டை ஆக்குவார்கள். மீண்டும் அவ்வுருண்டையை மிகவும் சுடுகையுடைய இருப்பு சட்டியில் போட்டு வறுப்பார்கள். அதன் பின்னர் கொதித்து கொண்டிருக்கும் எண்ணெயில் போடுவார்கள். அசத்திய வார்த்தைகள் சொன்னவனுடைய நாக்கை அநேகம் துண்டுகளாக கொய்து பழுக்க காய்ச்சிய இரும்பு சலாகையால் நாவிலும் மார்பிலும் குத்துவார்கள். பொய் நூல்களை பழக்குவித்தவனுடைய நாவை சுடுகின்ற சூட்டுக்கோலினால் பலவிதமாக தண்டிப்பார்கள். தாய், தந்தை, குரு முதலிய பெரியோரை பயமுறுத்திய பாவிகளது மூக்கை வஜ்ர மூக்குகளையுடைய நீர் அட்டைகளை குத்தவிட்டு நெருப்பு பொடிகளை அவர்கள் உடல் முழுவதும் பூசி தகிக்க கொதிக்கும் எண்ணெயை முகத்தில் ஒழுக்கி அநேக விதமான ஆயுதங்களால் அடித்து மலமூத்திர குழிகளில் தள்ளி விடுவார்கள். சிலரை விரைவில் துண்டு செய்யத்தக்க கிரகச நரகத்தில் இடுவார்கள். அப்போதே அதில் இருக்கும் அரங்கள் அவர்கள் வினைக்கேற்ப துண்டு துண்டாக செய்து தங்கள் மாமிசத்தை தாங்களே புசித்து தங்கள் உதிரத்தையே பானம் செய்வார்கள். அதித்தி முதலானோருக்கு அன்ன பானாதிகள் உதவாமல் தன்வரைக்கும் குடும்ப சகிதமாய் போஷனை செய்து கொண்ட பாவிகளை வாளினால் கரும்பை துண்டிப்பது போல துண்டித்து அசிதாலவனம் என்ற நரக விசேஷத்திலிட்டு ஊசிகளால் உடல் முழுவதும் குத்தி எரிந்து கொண்டிருக்கும் சூலத்தின் முனையிலேற்றி பலவிதமாக கஷ்டப்படுத்துவார்கள். பின்னர் நிருச்சுவாசம் என்ற நரகத்தில் வீழ்த்தி சுவாசமும் விடவொட்டாமல் வைத்திருப்பார்கள். அப்பொழுது பாவிகள் இறக்க மாட்டார்கள். யாதனா தேகமானது துன்பம் அனுபவிக்கும், சுகம் அனுபவிக்கவும் பாத்திரமாக இருக்குமே அன்றி துண்டம் துண்டமாக வெட்டினாலும் பொடியாக சூரணித்தாலும் மொத்தமாக அரைத்தாலும் அழியும் தன்மையுடையதன்று. பிறகு அவர்களை எடுத்து பிரக்ஞை வர செய்து வாலுகரவிதனம் என்ற நரகத்தில் சிறிது காலம் இருக்க வைத்து அதற்கு பிறகு கனவான்களும் விழுந்து கிடந்து துன்பமடையும் ரௌரவம் என்னும் மா நரகத்தில் வீழ்த்தி அப்பாவிகள் துக்கமடையும்படி பலவித வாதைகளை செய்து அவர்களது பாதம்
முகம், குய்யம், விழி, கழுத்து, மார்பு, தலை முதலிய அவயங்களில் பழுக்க காய்ச்சிய இரும்பு முளைகளைக் கொண்டு குத்தி அடிக்கடி நெருப்புக்கு சமானமான சுடுகையுடைய மணலில் வீழ்த்தி உருட்டி எடுத்து கொதித்துக் கொண்டிருக்கும் அரக்கு கடாரத்தில் இடுவார்கள். பரதார சங்கமம் செய்தவர்களை யமதூதர்கள் அழைத்து பூர்வத்தில் அவன் அணைந்த பெண் வடிவமாகவே எஃகினால் செய்யப்பட்டு பழுக்க காய்ச்சிய பதுமையை முன்னம் இவளை ஆலிங்கனம் செய்து கொண்டதைப் போலவே இப்போது ஆசையாய் ஆலிங்கனம் செய்து கொள் என்று அணைய செய்வார்கள். அதுபோலவே அந்நிய புருஷனை அணைந்த ஸ்திரீயையும் அழைத்து அந்த ஆடவன் உருவம் போலவே எஃகினால் செய்த பதுமையை பழுக்க காய்ச்சி அவளை அந்த பதுமையை அணைந்து கொள்ள செய்வார்கள். ஓம் நம சிவாய.